1 2 3 சோலோ டிராவலர் ஹரி பாஸோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோ போடுங்க. கண்டிப்பா இப்போ உங்களுக்கு வரும். ஓகே ஓகே பாய். ஓகே என்ஜாய். சோலோ டிராவலர் ஹரி பாஸ் வாங்குன்னு வாங்குது. இப்போ என்ன வேணே விடுறியா? ஒரு வேளை யாருக்காவது மார்ச்சில் பனி இருக்குமா இல்லையான்னு ஒரு டவுட் இருக்கும். கண்டிப்பாக பனி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பனியில் நம்ம பிரதர் பார்த்தீங்கன்னா கவலை விளாண்டுருக்காரு. காலெலாம் உள்ளே வாங்குது. 10 दिन हो. ओ नया कपल से. हाँ अभी कैसा लग रहा है? अभी मनाली खुशी हो गया, दिल बहुत खुशी हो गया. எல்லாம் விழுந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க பார்த்து பார்த்து இவளால் மேலே போக முடியல. அதில் கால் நடந்து, அதனால் எங்களை கொண்டு போய் மேலே விட்டுரு தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஹிந்தியில். தம்பி பார்த்தீங்கன்னா அவரை இடுப்பை பிடிச்சி தூக்கிட்டு போகிறாரு. மாடு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா உடச்சி கொண்டாடுற மாதிரி இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாட்டில் தான் சவாரி போயிட்டு வந்தோம். இந்த பையா தான் எங்களை பார்த்தீங்கன்னா சேஃபாக கொண்டு போய் விட்டு தமிழ்நாட்டிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா. தம்பி பார்த்தீங்கன்னா அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. கீழே விழுந்துட்டாங்க. ஏய் பக்கடோ பக்கடோ. Very happy to see this white Solang and enjoying this. Love you guys. வணக்கம், நான் சோலோ டிராவலர் ஹரி பாஸ். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையை சூஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் போய் நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பன். இங்கே பார்த்தீங்கன்னா பனியில் நம்ம பிரதர் பார்த்தீங்கன்னா கவலை விளாண்டுருக்காரு. காலெலாம் உள்ளே வாங்குது. இங்கே பாருங்க, எங்களை சுற்றி இருக்குது எல்லாமே பனி தான். ஃபஸ்ட் டைமாக வாழ்க்கையில் பனியை பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே வந்திருக்காங்க. ஜிப்லைன்னு சொல்கிறாங்க இதை. அங்கே ஒரு ரோப்பில் வந்து ட்ராவல் பண்ணுற ஜிப்லைன் பண்ணி இப்போ தான் வந்தோம். வந்துட்டு கீழே அந்த பனிக்கு நடுவில் நின்றுட்டு இருக்கோம். பயங்கரமாக இருக்குங்க. அவன்கிட்ட போய் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கே பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் முடிச்சுட்டு மேலே போயிட்டுருக்கோம். செம்ம டேஞ்சராக இருக்குது. ப்ளேவுட்டை போட்டு வச்சுருக்கானோ. ப்ளேவுட் எவ்வளோ வழுக்கும் இந்த பனிக்கு. ஸ்டீல் கீழே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா மேன் வர்சஸ் வேர்ல்டு மாதிரி மூச்சு வாங்குது பனியில் இருக்கிறது. அதாவது கேவலமான ஒரு பழி செஞ்சு வச்சுருக்கானோ. ஏய் ப்ளேவுட்டில் போடக்கூடாது. ப்ளேவுட் ரொம்ப வழுக்கும். இல்லை ராகுல், ப்ளேவுட் பண்ணக்கூடாது ராகுல். வழுக்கும் பயங்கரமாக ப்ளேவுட் கீழே இருக்குது. அதாவது இந்த ஜிப்லைன் ஒரு டைம் மட்டும்தான் நினச்சோம். ரிட்டனும் ஜிப்லைனில் திரும்பி போகணுமா 2 டைமு. அதாவது அங்கேருந்து இங்கே வரதும் ஜிப்லைனில் தான். திரும்பி இந்த மலையில் இந்த படி வழியாக மேலே ஏறி திரும்பவும் ஜிப்லைன்லேயே போக வேண்டியதான். அங்கே நம்ம எங்கே ஏறணுமோ அங்கேயே இறக்கி விட்ருவாங்களாம். இது அதை விட ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மேலே ஏறி வந்தது பயங்கரமாக மூச்சு வாங்குது. நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா பனியில் ஜாலியாக ஓடி விளையாடுறாரு பயங்கரமாக. ஓகே பையா பார்த்தீங்கன்னா ஜிப்லைனுக்கு போகிறதுக்கு கூப்பிட்டாரு. போகிறோம். ஓகே இவ்வளோ ஸ்பீடாக வருது. டீ நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டீ சாப்பிட்ருப்போம். நிறைய இடத்துல சாப்பிட்ருப்போம். ஆனால் இப்படி பனி சுற்றியும் பனி இருக்க இடத்துல டீ சாப்பிட போகிறோம் முறையாக.
பையா தான் எங்களுக்காக டீ போட போகிறாரு. டீ போட்டுட்ருக்காரு ஆக்சுவலாக என் தம்பிக்கும் எனக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களை சுற்றி பனி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த யாக் சவாரி தான் போக போகிறோம். அதுக்கு தான் முன்னாடி டீ சாப்பிட்டுட்டு செம்மையாக பனியில் ஓடி விளாண்டான் பயங்கரமாக. கபடிலாம் தனியாக பனியில் விளாண்டு இருந்தான். அதனால் சாக்ஸ்லாம் தண்ணி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு புது சாக்ஸ் வாங்கி மாற்றிக்கிட்டு இருக்கான். பனியில் காலையில் நனைஞ்சு போச்சு அவனுக்கு. இப்போ வந்து புது சாக்ஸ் வாங்கி போட்டுட்ருக்காரு தலைவர். அடுத்து டீ சாப்பிட்டுட்டு இந்த பனிக்கு நடுவில் ஒரு டீ, அதுவும் இங்கே ஏலக்காய் இங்கெல்லாம் விட்டு பயங்கரமாக இருக்குது டீ. நம்ம பையன் நமக்கு போட்டுட்ருக்காரு டீ. செப்பரேட்டாக தான் போடுவாங்க போல். நாங்கள் பனியில் ஏதோ செஞ்சிட்ருக்காரு தலைவர். இங்கே என்ன பண்ணுறான்னு தெரியல. போய் அதை வீடியோ எடுத்து கேட்போம். நாங்கள் டீ சாப்பிட்ற கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பனிக்கு மேலே தான் நாங்கள் உட்காந்துருக்குது. கடையே பனிக்கு மேலே தான் வச்சுருக்காரு. இந்த கடை இருக்குதே பாருங்கள், பனிக்கும் மேலே தான் கடை வச்சுருக்காரு இந்த பையா. இங்கே டீ சாப்பிட்டுட்ருக்கோம் பனிக்கு மேலே உட்காந்து. வாயெல்லாம் பயங்கரமாக வெடிச்சு போயிடுச்சு பனியில். இவ்வளோ குளிர் நான் எங்கேயுமே ஃபீல் பண்ணதில்லை. பயங்கரமாக இருக்குது. இவனுக்கு உதறதுக்கு ஒன்றுமே அவ்வளோ நல்லா தான் இருக்குது. எனக்கு மட்டும் தான் வெடிச்சிருக்கு. ஏன்னா தமிழ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ட்ராவல் வந்திருக்காங்க. அவங்க யாக் சவாரி பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலே வந்திருக்காங்க ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இப்போ யாக் சவாரி பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்க, இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இவங்களுக்கு ஃபேமிலி வந்தனால பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 20-25 ஆச்சுங்களாம். ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது மேலே சேர்த்து வைங்க, ஹைட்டு தூக்கு. ஓகே சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா. ஓகே பயப்படுறாங்க ஃபேமிலியோட வருது. இப்போ எங்கள் அண்ணனே தான். ஓகே சோலன் வேலி நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இது மணாலியில் சோலன் வேலி அப்படிங்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பனி ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே தான் பார்த்து நிறைய ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யாக் ரைடு பண்ணுறாங்க, ஜிப்லைனு, பேராக்ளைடிங்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அது நிறைய. ஆமாம், ஜிப்லைனுக்கும் யாக் ரைடுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கள்கிட்ட 3000 கேட்டாங்க. நாங்கள் ஃபைனலாக 1300 பேசணும். இந்த மாதிரி நாங்கள் பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி யூடியூபர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் எதுவுமே வந்து முதல்ல வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லை பரவாயில்ல நாங்கள் வெறும் சும்மா சுற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹிந்தி தெரிஞ்சிங்கன்னா இன்னும் பெட்டர். சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதோட ரேட்டு கம்மியாகும். எங்கள்கிட்ட 3000 கேட்டாங்க. கடைசியில் நாங்கள் வந்து ஃபைனல் பண்ணது 1000 நான் கேட்டேன். அவங்க 1300 ஃபைனல் பண்ணாங்க. சரி, எனக்கே ஒரு மாதிரியாக இருந்ததுனால தான் சரி ஓகே அப்படின்ட்டு 1300 ஒரு ஆளுக்குள்ள 2 பேருக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஆளுக்கு 2யுமே சேர்த்து 750 பேசணும். 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா 1300 ரெண்டுமே யாக் ரைடு ப்ளஸ் ஜிப்லைன் ரெண்டுமே இது பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யாக் ரைடு போகிறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கோம். இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமாம், புக்கிங் வந்து ஒரு ட்ராவல்ஸ்க்கு 20,000. அதுக்கப்புறம் வந்து டிக்கெட்ஸ் வந்து ஒரு 25K ஆச்சு. இங்கே வந்து எல்லா இதுவும் பார்க்குறதுக்கு ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறதுக்கு பெர் ஹெட் 10 ஆச்சு மினிமம் தேவை. என்ன ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் சென்னை தான் பேசிக்லி சென்னையில் ஒர்க் பண்ணுறோம். என்ன விளையாடுமா போகுது? மாட்டு மேலே சவாரி போயிட்டுருக்கோம், யாக் சவாரி போயிட்டுருக்கோம். செல்ல விழுந்துடாது. நாங்கள் பார்த்தீங்கன்னா யாக் சவாரி போயிட்டுருக்கோம். மாடு பொறுமையாக போகணுன்னு பார்த்தா என்ன இவ்வளோ வேகமாக போகுது. ஐயோ பாருங்க, பயங்கரமாக இருக்குது மாட்டு சவாரி. இது பார்த்தீங்கன்னா யாக்கு இது பொறுமையாக தான் போவோம், பார்த்தா வேகமாக போகுது பயங்கரமாக. யாக் சவாரி ரொம்ப செம்மையாக இருக்குது, சேஃபாக தான் இருக்குது. மாடு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா உடச்சி கொண்டாடுற மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து டாபிக் இதுக்கு முடியாது மாட்டு சவாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓகே சார். நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாட்டில் தான் சவாரி போயிட்டு வந்தோம். இந்த பையா தான் எங்களை பார்த்தீங்கன்னா சேஃபாக கொண்டு போய் விட்டது. பார்த்தீங்கன்னா எங்களை என்ன ஊர்னு கேட்டுட்ருக்காரு. நாங்கள் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த பையா தான் எங்களை ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். ஃபோட்டோ லேக்கிக்கோ தேங்க்ஸ். ஓகே சூப்பர் அச்சா பையா. ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு எங்களுக்காக பார்த்தீங்கன்னா. தேங்க்ஸ் பையா. ட்ரெயினில் வந்தோம். ஆனால் பைக்கில் வந்தீங்கன்னா இன்னும் நல்லா எங்களோட இன்னும் என்ஜாய் பண்ணலாம்.
ஆனால் பைக்கில் வர வழியும் கடுப்பாக இருக்கும். ஆனால் இங்கே மலை மேலே ட்ராவல் பண்ணுறது பயங்கரமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த சறுக்கி விளையாடுவாங்களா பனியில், பனிச்சறுக்கு விளையாட்டு, அது பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பர்சனுக்கு வந்து ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 500 ரூபா கேட்டாங்க. நாங்கள் இதெல்லாம் எடுத்துக்கல. நாங்கள் வந்து வெறும் அந்த யாக் ரைடும் ஜிப்லைன் மட்டும்தான் பண்ணணும். இதெல்லாம் எங்களுக்கு பெருசாக ஐடியா இல்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு ஆள் பர்சனுக்கு வந்து 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த ரோப்பில் மேலே போயிட்டு வர மாதிரி ஒரு இது இருக்குல்ல, அது அங்கே இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த வண்டியில் ரைட் பண்ணுறதுக்கு. பனியில் இந்த வண்டியில் ரைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் இதெல்லாம் சூஸ் பண்ணவே இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு மையா ஜெருக்கி விளையாண்டு கொண்டு இருக்கிறார். இங்கேருந்து லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜம்மையாக போயிட்டுருக்காரு. அவ்வளோதான், ஒரு ட்ரிப்பு முடிஞ்சு போச்சு. டியூப் மேலே போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பனி அள்ளி மேலே தூவி விளாண்டுட்டு இருக்காங்க. பயங்கரமாக இருக்குங்க. அவங்கவுங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ எல்லாமே பண்ணி விளாண்டுட்டு இருக்காங்க. அச்சா வீடியோ பண்ணாங்க. இது எல்லாமே நாங்கள் நடந்து போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பனியில் தான், சோழன் வேலியில். இங்கே பாருங்கள், வயசானவங்களாம் பனியில் அடித்து விளாண்டுட்டு இருக்காங்க. என்ன ஊரில் இருந்தாங்க தெரியல. வயசானவங்க பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. அதாவது இந்த அண்ணன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃப்ரீயாக விளாட்லாம், ஏன் காசு கொடுத்து விளாட்றீங்க? இந்த பசங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்க தான். எடுத்துட்டு ஃப்ரீயாகவே விளாட்லாம், ஏன் காசுலாம் கொடுத்து விளாட்றீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த அண்ணா. என் கால் ஐஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஒன்றுமே தெரியல. அதாவது நாங்கள் காலில் கட்டை இருக்கான்னு தெரியல. நாங்கள் என் காலமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. கால் மேலே இருக்கா இல்லை கட்டையில் ஏதாவது காலை வச்சு நடந்துட்டு இருக்குனாங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ஷூ கொடுத்தவன் ஓட்ட ஷூ கொடுத்துட்டான். கீழே ஃபுல்லாக தண்ணி ஆகி கால் ரொம்ப மெல்ட் ஆகி, அந்த ஒரு படத்தில் ஐஸ்கிரீம் எப்படி மெல்ட் ஆன முடிப்போம் அது மாரி நிலமையில இருக்குது. ஷூவை கட்டினா தான் தெரியும். அவர் பேச்சு கேட்டு எனக்கும் படியே ஒரு 2 மணி நேரம் தெரியல. செம்ம டென்ஷனாக இருந்தது அறினால. ஆனால் இங்கே வந்து செம்ம ஒருத்துங்க, செம்ம ஒருத்து. அதாவது உங்கள் உடம்பு குளிர் நல்லா தாங்குன்னா நீங்கள் இந்த ஜர்க்கின் ஷூ எதுவுமே வாங்க வேண்டாம். என் தம்பிக்கிட்ட கொடுத்த ஷூவில் பார்த்தீங்கன்னா கீழே ஓட்டை, அவன் கால் வந்து மறுத்து போகிற அளவுக்கு கூலிங் ஆகிடுச்சு. இன்னொன்று சொல்லணும்னா இங்கே லோக்கலில் இருக்கவங்க யாருமே இந்த ஜர்க்கினோ இந்த ஷொட்டரோ இந்த கூட் ஷர்ட் இந்த கோட் மாதிரி இருக்குல்ல, பனி கோட் ஷோ அந்த பனி ஷொட்டர்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. நம்மளை மாதிரி டூரிஸ்ட் வரவங்களுக்கு தான் என்னமோ குளிர் செத்துருவோங்கிற மாதிரி இதை கொடுத்துட்டாங்க. கவரால் ஆள் கவர் பண்ணுது, பனி உள்ள போகாம ஆள் கவர் பண்ணுது. யூஸ் பண்ண வேணாம் எனக்கு தெரியும். அதான் சொல்ல வரோம். இங்கே வந்து நார்மலாக நம்ம கீழே தான் பனி இருக்கும். நார்மல் சொட்டர் போட்டு வந்தாலே போதும். நார்மல் சொட்டர், நார்மல் பேண்ட்டு, ஷூ, என்ன ட்ரக்கிங் ஷூ போட்டு ட்ரக்கிங் ஷூ எடுத்துகிட்டு வந்தால் போதும். ட்ரக்கிங் ஷூ இருந்தாலே போதும். இதுக்கு தேவையில்லாமல் 500 ரூபா ஒரு ஆளுக்கு, அதெல்லாம் வேஸ்ட்டு. இது 250 ரூபா ஒரு ஆளுக்கு, 2 பேருக்கு 500 ரூபா கொடுத்தோம். இது வேஸ்ட்டு. இங்கே இருக்கிற லோக்கல் அவங்க யாருமே அதை போடல. கடை வச்சுருக்காங்களோ இல்லை நம்மளை எங்கேயாவது இந்த கைட் பண்ணுறாங்களோ யாருமே போடல. நம்மளை மட்டும் போட சொல்கிறாங்க. அது வேஸ்ட்டான ஒரு விஷயம். ஆஹா, அண்ணனால நிற்க முடியாமல் சாயிறாரு. ஆஹா, 2 பேருமே பார்த்தீங்கன்னா புதுசு. இந்த சறுக்கி விளையாடுவோம்ல ஒரு கட்டை மாதிரி வச்சு, அதுக்கு பேர் தெரில இங்கிலீஷில், அதில் வந்து 2 பேர் வந்து விழுறாங்க நடக்க தெரியாமல். அப்படி பார்த்தீங்கன்னா அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. கீழே விழுந்துட்டாங்க. ஏய் பக்கடோ ஸ்லோ பார்த்து தூக்கி விடு. எல்லாம் விழுந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க. பார்த்து இவளால் மேலே போக முடியல, அதில் கால் நடந்து. அதனால் எங்களை கொண்டு போய் மேலே விட்டுரு தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஹிந்தியில். தம்பி பார்த்தீங்கன்னா அவரை இடுப்பை பிடிச்சி தூக்கிட்டு போகிறாரு. நாங்களாம் எவ்வளோ பெரிய சர்க்கர் தெரியுமா? நாங்களாம் எங்கள் ஊரில் ஓடுற ட்ரெயினை ஒத்தகையெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. எங்கள் ஊரில் மரம்லாம் ஏறி இருக்கும். பட் பனி எங்களுக்கும் புதுசு தான். அக்கா உள்ள போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சறுக்கி ஜிப்லைனில் போயிட்டுருக்காங்க 2 பேரும் கப்புலாம். கீழே பார்த்தீங்கன்னா பனி எல்லாம் நடந்து போயிட்டு விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க.
இதில் உனக்கு கீழே போய் சாஞ்சி ஃபோட்டோ எடுக்கலாமா? இதில் வழிக்கு போறியா? கல் இருக்கு என்ன வடிக்கணும். ஏய் கீழே போயிடுவோமா? ஆனால் கீழே சுத்தமாக அழிட்டு போயிடுவோம். வந்து தமிழ் கப்பல் போல் சென்னையில் வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா வீடு கட்டி சொல்லுங்கண்ணா. மணாலியில் என்ஜாய் பண்ணுறோம், சூப்பராக இருக்குது. 2 பேருக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு? கப்பலில் வரது எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு? பட்ஜெட் 23 பேக்கேஜ். 23 பேக்கேஜில் வந்துட்டிங்களா? ஓகே ஓகே. அப்புறம் அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அது கேட்கல, ட்ராவல் செலவு தானே கேட்குறேன். ஆமாம், பேக்கேஜ் வரும்போது 23. ஓகே ஓகே. எத்தனை டைம்ல வந்திருக்கீங்க? இதான் ஃபர்ஸ்டா? 4 days, 4 nights, 5 days. இல்லை எத்தனை தடவை வந்திருக்கீங்க? மணாலிக்கு ஃபர்ஸ்ட் டைமா? எப்படி இருக்கு உங்களுக்கு? நான் ஒரு வாட்டி வந்திருக்கேன், அம்மா அப்பா இப்போ ஃபேமிலியாக வந்திருக்கீங்க? கிடையாது, ஓ ஃபேமிலியாக வந்திருக்கேன். அவன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மே மந்த்தில். இப்போ எப்படின்னா இருக்கு? இப்போ வேற லெவலாக இருக்குது. அந்த மணாலியே இல்லை அது. நம்ம ஃப்ரீசர் கூட தான் ஐஸ் பார்க்குறேன், இப்போ தான் இப்படி பார்க்குறது. சூப்பர்ண்ணா. என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. இங்கே பார்த்தீங்கன்னா வீடு கட்டி விளாண்டுட்டு இருக்காங்க. வருமா யூடியூப்ல வருமா? கண்டிப்பாண்ணா. சோலோ ட்ராவலர் ஹரிபாஸ் நயா யூடியூப் ஹிந்திலே வருது. புது யூடியூபர் தானே, 1 month தான். நான் ட்ராவல் நிறையா பண்ணிட்டு இருந்தானே, சேனல் ஸ்டார்ட் பண்ணல. இப்போ ஒரு நம்ம வீடியோ போடுங்க கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு வரும். சூப்பர்ண்ணா. ஓகே ஓகே பாய். ஓகே ஓகே. என்ஜாய். சோலோ ட்ராவலர் ஹரிபாஸ். ஹரிபாஸ். ஓகே ஓகே. சூப்பர். தேங்க்ஸ்ண்ணா. newly married. நீங்களா? Yes. உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆச்சுங்க வரதுக்கு? புரியல. பட்ஜெட் மொத்தமாக அவ்வளோதான். பேக்கேஜாக வந்துட்டீங்களா? பேக்கேஜ் எப்படி இருக்கு வந்தது உங்களுக்கு? ரொம்ப யோசிக்கிறாங்க. அவங்க நீ சொல்றது ஒரு இதா இருக்கும், என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க. 70 தான் ஆச்சு பேக்கேஜாக வந்துட்டீங்க. என்னங்கண்ணா? 4 star ஹோட்டல். ஓகே ஓகே. உங்க பேர் என்ன? ஆனந்த். எப்படி இருக்கு உங்களுக்கு மணாலி வந்தது? இதான் ஃபர்ஸ்டா? ஆமா. ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. Nothing disappointing. ஓகே 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 ஓகே. சோலோ ட்ராவலர் ஹரிபாஸ். சொல்லுங்க. Hello all, I'm Adil, a group leader who always travel to Manali with the people. I love to show this thing to the people, and today also I am with 34 people, and the Solang, what I am seeing is this view, the place which I am at here. I got this place and this right white in January last January I got this, and after that I don't know how many time I've been to Manali and Solang Valley, but that is all green. But today you can see the Solang is white. Okay, So this is the best thing of Solang which we can witness, and Solang is famous only for this white thing, not the green thing. So I'm very very happy to see this white Solang and enjoying this. Love you guys. ஐயோ விழுந்து வர இல்லை கால் வாங்குது. இது பார்த்தீங்கன்னா சோழநல்லியோட ஆக்டிவிட்டிஸ் இல்லாத தனியாக பனி மட்டும் இருக்கிற பகுதியில் நிற்கிறோம். இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெறும் பனி மட்டும்தான். இங்கே பாருங்கள், எங்கே கால் வாங்கனே தெரில, பனி வாங்குன்னு வாங்குது. இப்போ என்ன வேணே விடுறியா? ஐயோ அதாவது பனி அங்கேயும் டக்கு டக்குன்னு உள்ள வாங்கிக்குது, எங்கே போய் மாட்டோன்னே தெரில, அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேக்கேஜில் கொண்டு வராங்க. அது மாதிரி வந்தாலும் அங்கே இல்லைன்னா எங்களை மாதிரி தனியாக வந்து இங்கே வந்து பார்த்துக்கிட்டனால ஓகே. எப்படி வந்தாலுமே மணாலி பயங்கர என்ஜாயாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ இங்கே பாருங்கள் கால் எவ்வளோ மாட்டியிருக்குன்னு. இங்கே ரொம்ப டேஞ்சர் போல், மேனுவல்ஸ் விளையாட்டம் எங்கே போனாலும் மாட்டிக்கிறோம். காலை வைக்கிற இடம்லாம் உள்ளே போயிடுது. சரி ஆகல, இதில் போனால் எனக்கு பயமாக இருக்குது. உள்ளக்கெல்லாம் மொழிவிட போகிறோம் பணியில். இப்படி போங்க, எல்லோரும் போகிற வழியா. இது மாதிரி கல்லில் எல்லாம் கால் எப்படி மாட்டியிருக்கு பாரு எல்லாருக்கும். வேறு என்ன கால் வச்ச இடத்துல வச்சு போய்டும். ஆமாம்மா ஈரமாக தான் இருக்குது. இது கொண்டு வரலாம், அது ஃபீல் பண்ணியிருக்கோம் நம்ம. எதா போச்சு போ பாருங்க எவ்வளோ தூரம் கால் உள்ளே வாங்கிக்கிச்சுன்னு பிரதருக்கு. இது பார்த்தீங்கன்னா முழுக்க பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு இடம், ஃபுல்லாகவே பண்ணி தான், வேறு வேலையே கிடையாதுங்க. ஒரு வழிக்கோ பாதை இருக்கிறதுக்கோ கல்லும் பனியும் மட்டும்தான் இருக்குது. அதாவது இந்த ஆற்றுக்குள்ளே இருக்குது, சோழன் வேலியில் ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆற்றுக்குள்ளே பனி பெஞ்சு அந்த பனியில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். பயங்கரமாக இருக்குது. காலை எப்போ உள்ளே வாங்கினே தெரியல. சொல்லி வாயை மூடலை, அதுக்குள்ளே காலை பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்குள்ளே வாங்கியிருக்குன்ட்டு. செம்மாக வாங்கியிருக்கு. கை மாட்டிக்கிச்சு. ஐயோ ஆண்டவா.
இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மார்ச் மாதம் தான். அப்போ ஜனவரி, பிப்ரவரி, நவம்பர், டிசம்பர்லாம் எப்படி எதுவும் நினச்சி பாருங்கள். மார்ச் மாதத்துல எங்களால் நடக்க முடியல இந்த பனியில். எங்கே போனாலும் இடுப்பளவுக்கு உள்ளே வாங்கிது கால், அவ்வளோ பனியாக இருக்குது. அப்போ அங்கே பாருங்கள், ஜிப்லைனில் 2 பேர் போகிறாங்க கப்புலாக. இதில் நாங்கள் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு ஒரு 1/2 hour முன்னாடியே போயிட்டு வந்துட்டோம். தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஜிப்லைனில் போயிட்டுருக்காங்க கப்பல் 2 பேர். அவ்வளோ ரிஸ்கெல்லாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது, சேஃபாக தான் இருக்குது. ஆனால் அந்த போய் லேண்ட் பண்ணுற இடத்துல மட்டும்தான் ரொம்ப பயமாக இருக்குது. மற்றபடி நார்மலாக தான் இருக்குது. எனக்கு சுற்றி இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா பனிமலை. நாங்கள் நிற்கிறதும் பார்த்திங்கன்னா பனியில் தான். இது பார்த்திங்கன்னா மார்ச், இன்றைக்கி 10ஆம் தேதி, மார்ச் மாதம் 10ஆம் தேதி இன்றைக்கி. ஒரு வேளை யாருக்காவது மார்ச்சில் பனி இருக்குமா இல்லையான்னு ஒரு டவுட் இருக்கும். கண்டிப்பாக பனி இருக்குது, மார்ச்சில் கண்டிப்பாக பனி இருக்குது. நாங்களே அதே டவுட்டில் தான் வந்தோம், சீசன் இல்லையோ அப்படின்ட்டு. வந்து சாக்காகிற அளவுக்கு எனக்கு பனி இருக்குது. என் பிரதர் பார்த்திங்கன்னா வீடு கட்டலான்னு சொல்லியிருக்காரு. நம்ம வந்த நினைவா தெரியுது, நல்லாவே தெரியுது. என்னது ராகுல் எழுதியிருக்க, எம் போட்டிருக்கியா? சோலோ டிராவலர் ஹரிபாசன் எழுதிடலாமா? சோழன் வேலியில் இருக்க இந்த ஆறு, அதாவது ஃபுல்லாக மலை மேலே பனி, கீழேயும் பனி, இதுக்கு நடுவில் ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. சோழன் வேலி பள்ளத்தில் ஒரு ஆடு ஓடிக்கிட்டு இருக்கு, ஆறு. செம்மையாக இருக்குங்க வியூவே. ரிவர் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா பனிமலை, இந்த பக்கம் பார்த்தா பனிமலை. லாட் ஆஃப் கப்புல்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம்லாம் ஃபுல்லாகவே பனிமலை தான். மணாலி சோழன் வேலியில் இருக்க ரிவரில் நின்றுட்டுருக்கோம், ஆற்றுல நின்றுட்டுருக்கோம். மணாலி சோழன் வேலியில் இருக்க ஆற்றுல நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எனக்கு என்ன பாட்டு மைண்டில் ஓடுதுன்னா, கோடி அருவி கொட்டுதாடி என் மேலே அப்படின்னு ஒரு பாட்டு இப்போ மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. பயங்கரமாக இருக்கு. यहाँ पे घूमने फिरने का स्थल बहुत अच्छा है। यहाँ पे लोग गुजरात में इधर आए तो बजट कितना आपको? नहीं, आपका आने जाने के लिए पैसा कितना वो तो अपने पे जितना तुम खर्च होगे उतना होगा, क्योंकि ये है ना, हम पैकेज किया है। ओके, पैकेज में क्या है, थोड़ा थोड़ा इंक्लूड है, थोड़ा थोड़ा इंक्लूड नहीं है। तो जितने वगैरह ये सब कुछ 4-5 हज़ार में हो जाता है। दिल कैसा लग रहा है तुम लोग का? बहुत बढ़िया। अब फर्स्ट टाइम आया? फर्स्ट टाइम है, बराबर एंजॉय कर रहा है? ओके भैया, ओके. பாருங்க, அம்மாவும் பொண்ணு எவ்வளோ ஜாலியாக மணாலியில் விளாண்டுட்டு இருக்காங்கன்னு. குழந்தை பிள்ளை மாதிரி 2 பேரும் விளாண்டுட்டு இருக்காங்க. அம்மா நீங்களும் எடுத்து அடிங்க. ஜாலியாக இருக்கா இங்கே உங்களுக்கு? அதான் தெரியல. என்ன வருங்க? சென்னை தானே? கும்பகோணம். பார்த்து எஸ்டேட் தரீங்க. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா பொம்மை வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. இங்கே இவங்க தான் அந்த பொம்மையை கட்டினது பார்த்துங்க. இவங்களே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமல, அந்த அளவுக்கு பேசுகிறாங்க. ஜாலியாக ஹாய் சொல்லுங்கண்ணா. ஆமாம், நீங்கள் பரவாயில்ல சொல்லுங்க. ஐயோ, எங்கள் மேலே நாங்களே உறைஞ்சி போயிருக்கோம். கம்முன்னு இருங்க. நாங்கள் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? இங்கே பாருங்க, பொம்மை சூப்பராக செஞ்சுருக்காங்க. பயங்கரமாக பொம்மை செஞ்சு இங்கே வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்ச தமிழ் ஃபேமிலிங்க பார்த்தீங்கன்னா அம்மா, பொண்ணு, பையா, எல்லோரும் ஹஸ்பண்டுங்களா? சரி இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு பொம்மை செஞ்சு இங்கே விளாண்டுட்டு வந்தாங்க. ஹால் ஓகே ஓகே. ஹாய் சொல்லுங்கள் எல்லோரும். ஓகே அப்படின்னு சோலோ டிராவலர் ஹரி பாஸோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ். என்ன ஊர் அது? சோழன் வேலியை சுற்றிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் தான். சோழன் வேலி போகிறீங்கன்னா இன்றைக்கி சோழன் வேலி மட்டும் தான் சுற்றி காட்டுவாங்களாம், மற்ற இடம்லாம் சுற்றி காட்ட மாட்டாங்களாம். ஏன்னா மண்டையில் கேப்புன்னு நினைக்காதீங்க. இங்கே இதான் வந்து மணாலி லோக்கல் மக்களோட ஒரு ட்ரெடிஷ்னல் கேப் பிடிச்சிருந்ததை வாங்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எல்லா ரிவர்லாம் பார்த்திங்கன்னா மண் தான் இருக்கும். டெல்டா சைடு நாங்களாம் கும்பகோணம் பக்கங்கிறதுனால மண் தான் அதிகமாக நம்ம ரிவரில் பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள் கல், இது வந்து ஒரு ஆறு. இந்த ஆற்றுல வெறும் கல் மட்டும்தான் இருக்குது. வெறும் ரொம்ப அழகான கல் நிறைய இருக்கிற ஒரு ஆறு. சோழன் வேலியிலேருந்து மணாலி போகிற ரூட்டில் இருக்குது. இது நிறைய பேர் பார்த்திங்கன்னா பைக்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே இறங்கி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா ஸ்டோன் தான், பெரிய பெரிய கல், சின்ன சின்ன கல் எல்லாம் கலந்து. நம்ம சைட்லாம் இந்த மாதிரி ஒரு ஆறை பார்க்கவே முடியாது. டெல்டா சைட்லாம் பார்த்திங்கன்னா மணலில் இருக்க ஆறு தான் இருக்கும். இங்கே பாருங்கள் வெறும் கல்லாலே இருக்க ஆறு, பயங்கரமாக இருக்கும் ஆறு. இங்கே பாருங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பைக்கர்ஸ் ஃபுல்லாகவே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பேக்கில் வச்சு